சப்போர்ட்டிங் பிசை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் சமூக அறிவியல்ல வரலாறு அப்படிங்கிற அந்த லெசன் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல பாத்தீங்கன்னா வரலாறுல மட்டும் ஹிஸ்டரியில மட்டும் பாத்தீங்கன்னா வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், மொத்தம் 4 லெசன் இருக்கு. 4 லெசனுமே ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் பாக்குறோம். இந்த லெசனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரி வினாவிடைகள் ஃபுல்லாவே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்ப்போம். இது விரிவா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலதான் லெசன் எடுத்துட்டு இப்ப நம்ம வீடியோ போலான்னு போயிருக்கோம். ஆனா ஆல்ரெடியே வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 50 வினாக்கள் வந்து பார்ட் 1ல வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு வரி வினாவிடைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நம்ம கொடுத்திருக்கிறோம். பார்ட் 2ல இன்னொரு 50 வினாக்கள் இருக்கு. அதாவது வரலாறு என்றால் என்னங்கிற அந்த ஒரு லெசனுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசன் என்னன்னு பார்த்தலாம். இந்த லெசன்ல ஃபுல்லா நீங்க வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த 100 வினாக்களை நீங்க படிச்சாவே போதும், உங்களுக்கு ஃபுல்லாவே லெசன் கவர் ஆயிடும். ஏன்னா ஒரு லெசன் ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஒரு தடவை காதுல கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது இப்படிதான் கேள்வி வருமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலதான் கொஸ்டின் ஆன்சர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் இதை லெசன் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த லெசனை முடிச்சுட்டு உடனே இதனுடைய பார்ட் 2 வீடியோ, அதாவது ஒன்லைன் ஆன்சர் வந்து பார்ட் 1 போட்டுட்டோம். அதனுடைய பார்ட் 2 வந்து இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் போட்டுறேன். பார்ட் 1 உடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். ஒரு வரி விடைகளை தான் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி போட போறோம். இது ஒரே வீடியோல ஃபுல்லாவே உங்களுக்கு லெசன் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? வரலாறு என்றால் என்ன, இந்த வரலாறு என்றால் என்ன அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல குழந்தைங்களோட 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறனால குழந்தைங்களோட ஆர்கியூ பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அது நமக்கு தேவையில்ல. வரலாற்றினுடைய காலம், எப்பவுமே தகவல் பேழை உங்களுக்கு தெரியுமா, அப்புறமேட்டு முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட்ல அதுல இருந்துதான் நிறைய வினா விடைகள் கேட்கப்படுது. வரலாற்றினுடைய காலம், வரலாற்றின் ஆண்டுகள்ல வந்து காலத்தை எப்படி கணக்குறோம்னா பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம 2 விதத்துல வந்து சொல்றோம். இப்போ இந்த பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரும். இங்க பாருங்க 2500, 2000, 1500, 1000, 500, 400, 300 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து குறைஞ்சுகிட்டே போகும். ஆனா பொது ஆண்டு அப்படிங்கிறது 500, 1000, 1500, 2000, 2500, 2025 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. இது பொது ஆண்டு. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெசன் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பாக்ஸுக்கு போயிடலாம். நாட்குறிப்புகளை வச்சுதான் செய்திகளை நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தை, அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களினுடைய வாழ்க்கை முறைய வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சான்றுகள் நமக்கு உதவுது. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத அவங்க மலை பாறைகள்ல, குகை சுவர்கள்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் பாறைகள்ல ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து நாம வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதுக்கான வரைபடங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க. பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த போது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாறைகள்ல வரைஞ்ச ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. தம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இதை அவங்க செஞ்சு வச்சிருக்கலாம். இப்ப கூட நம்ம இந்த புலிகேசி படத்துல நம்ம பின்னாடி வர சந்ததிங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தலையை மட்டும் மறைச்சிட்டு உருவத்தை வந்து வேற ஒருத்தரத வந்து புலிகேசி, 2ஆம் புலிகேசி வந்து வச்சுப்பாரு தானே. அது கதைக்காக, காமெடிக்காக கொண்டு வந்தாங்க. அதே போல நமக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு நம்ம எப்படி இருந்தோங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வரைஞ்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை தான். ஒரு வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம், இது இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வந்து சொல்றோம். இதுல எழுதப்பட்ட பதிவுகள் வந்து நிறைய இருக்கு. இல்ல பாருங்க, மிக பாதுகாப்பா வாழ்ந்தாங்க, அவங்க வேட்டையாடக்கூடிய அந்த தொழிலை தான் செஞ்சிருக்காங்க பழங்கால மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான சூழல்ல அவங்க வாழல. ஏன்னா மிருகங்கள் வரும், காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க, எந்த மிருகம் எப்ப வந்து அவங்கள தாக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வாழும்போது அவங்க வாழ்ந்து வந்த குகைகளுக்குள்ள கொடிய விலங்குகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது.
அதனால அது எதிர்பாராம வரக்கூடியத மனிதர்களால கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க முழிச்சுக்கிட்டா இருப்பாங்க, தூங்கிடுவாங்க அலைச்சல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோடய நாய்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி நாய்கள் தெரிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த நாய்கள் அதனுடைய மோப்ப சக்தியினால மத்த விலங்குகள் வரும்போது, அவங்க பக்கத்துல வரும்போது அதை காட்டி கொடுக்குது. எப்பவுமே அது குலைக்கும். அந்த ஸ்மெல் வந்த உடனே மோப்பம் முடிச்சு அது அலாட் பண்ணும் அந்த வளர்த்தக்கூடிய ஓனரை. அப்ப தெரிந்து கொண்ட நாய்கள் தன்னுடைய கூரிய மோப்ப உணர்வுனால விலங்குகளுடைய வருகையை அறிஞ்சுக்கிட்டு குறைக்குது. இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்களுடைய பாதுகாப்புக்காக வேட்டையாடுவதற்காக வேட்டையாட போகும்போது தான் கூடவே அந்த நாய்களை அழைச்சிட்டு போனாங்க. இது கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, மொத மனிதர்கள் பழக்கப்படுத்திய விலங்கு எது? நாய்களை தான் மொத பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. தங்களுடைய பாதுகாப்புக்காக வேட்டையாடுவதற்காக வேட்டையாடும் போது தங்களோட உடன் அழைத்துட்டு போனாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, எதை பழக்கப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல முக்கியமானது அவ்வளவுதான். இதுல முக்கியமா நம்ம பாக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாவே நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. பாக்ஸ் ரொம்ப முக்கியம். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. ஓகேங்களா? அடுத்து, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். இது 3 விதத்துல கேள்வி கேட்பாங்க. வரலாறு என்ற சொல் எந்த மொழிச்சொல்? இது ஒரு கிரேக்க மொழிச்சொல். சரி, இந்த வரலாறு என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்ல இருந்துதான் இது பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா அப்படின்னா அந்த ஒரு கிரேக்க சொல்ல இருந்தா இந்த வரலாறு அப்படிங்கிற சொல் பெறப்பட்டது. சரி, ஹிஸ்டோரியா இதனுடைய பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்போ 3 கோணங்கள்ல இந்த பாக்ஸ்ல இருக்கிறத வினாக்களா கேட்பாங்க. வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்னு கேட்கலாம். ஹிஸ்டோரியா என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது கிரேக்க சொல்ல இருந்து வந்தது. வரலாறுங்கிற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா இருந்து வந்திருக்கு. அப்புறம் இதனுடைய பொருள் என்ன? அதாவது ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். எதுக்கு ஒரு தடவைக்கு 2-3 தடவை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே காதுல கேட்கும் போது அது மனசுல நல்லாவே பதியும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நாணயவியல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த ஒரு துறையாகும். நாணயத்தை பத்தி படிக்கிற படிப்பு நாணயவியல். மானிடவியலை பத்தி படிக்கிற படிப்பு மானிடவியல். அந்த மாதிரி நம்ம வினாக்கள்ல ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் நம்ம கேட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் 100 வினாக்கள் எடுத்திருக்கோம். பார்க்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இதுல 100 வினாக்கள் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயே ஒரு 10-15 வினாக்கள் நமக்கு வரும். இது நான் திருப்பி காமிக்கல. நீங்க புக் வச்சிருந்தா பாருங்க. என்னால திருப்ப முடியல. இப்ப பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆதாரங்கள். தொல்பொருள் ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா பானை, பொம்மை, அப்ப அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு பயன்படுத்தின பொம்மை, அவங்க பயன்படுத்தின கருவிகள், அணிகலன்கள், இதெல்லாமே என்னது? தொல் கைத்திறன் பொருட்கள். அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு. நினைவு சின்னங்கள் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரண்மனை, கோட்டை, கோயில், ஸ்தூபிகள், இது எல்லாமே நினைவு சின்னங்கள். மரங்கள் எல்லாமே. ஓகேங்களா? இது நினைவு சின்னங்கள். இதுவே கல்வெட்டுக்கள்னு பார்க்கும்போது பாறை கல்வெட்டு, கோயில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண், இதெல்லாமே கல்வெட்டுக்கள்ல அடங்கும். இந்த வரலாற்றின் ஆதாரங்கள்ல இலக்கிய ஆதாரங்களும் இருக்கு. இலக்கிய ஆதாரங்கள்னு சொல்லியிருந்தேன் இதிகாச பாடல்கள், அப்புறம் வெளிநாட்டு பயண குறிப்பு, இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள், இதெல்லாமே இலக்கிய ஆதாரங்கள். இந்த இலக்கிய ஆதாரங்களையும் 2 விதமா பிரிக்கிறாங்க. மத சார்பற்ற இலக்கியம், மத சார்புள்ள இலக்கியம். மத சார்பற்ற இலக்கியத்துக்கு தான் மேல இருக்கக்கூடிய எல்லாமே உதாரணம். அந்த இதிகாச நூல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இதெல்லாம் மதத்தை சார்ந்து கிடையாது, பொதுவானது. இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைகள், இதெல்லாம் பொதுவானது, ஒரு மதத்தை குறிப்பிட்டு வரல. ஆனா மத சார்புள்ள இலக்கியங்கள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மத சார்புள்ள இலக்கியங்களை 2 வகையா பிரிக்கலாம். அத இதிகாசம், அப்புறமேட்டு பக்தி இலக்கியங்கள். இதிகாசம் அப்படிங்கிறது ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை. இதுவே பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிறது தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். இப்ப இல்ல பக்தி இலக்கியங்கள் என்னன்னு கேட்பாங்க.
அப்புறமேட்டு மத சார்பற்ற இலக்கியங்கள் என்ன, மத சார்புள்ள இலக்கியங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தான் வினாக்களா நமக்கு வரும். சரிங்களா? இப்போ ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். இது நம்ம பார்த்துட்டோம். பண்டைய மனிதர்கள் குகைகள் வாழ்ந்தப்ப பாறைகள ஓவியங்களை வரைஞ்சாங்க. இது பாறை ஓவியங்கள் அழைக்கப்படுது. தம்முடைய வாழ்க்கை நிகழ்வுல பதிவு செய்யறதற்காக இதை அவங்க செய்திருக்கலாம். அடுத்து கல்வெட்டியல். கல்வெட்டுக்களில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் அப்படிங்கிறது. அடுத்து உங்களுக்கு தெரியுமால பாருங்க, தம்மா என்பது பிராகிருத சொல். இது சமஸ்கிருதத்துல தர்மா எனப்படுகிறது. இதன் பொருள் அறநெறி. இப்ப தம்மா என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பிராகிருதம். இதை நம்ம ஷார்ட்கட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தம்மா அப்படிங்கறத மாவை விட்டுட்டு தம்பி, தம் அப்படின்னாவே பீதா வரும். அப்ப பிராகிருத மொழி அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே தர்மா அப்படின்னா சமஸ்கிருதம். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இன்னொன்னு வந்து நீங்க சாய்ஸ்ல வந்து ஈஸியா நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட முடியும். அப்ப தம்மா அப்படிங்கறதுல மாவை விட்டுட்டு தம்பி அப்படின்னு வரும். தர்மா சமஸ்கிருத மொழி சொல். இதனுடைய பொருள் என்ன? அறநெறி. தர்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மா அறநெறி. தர்மம் பண்ணா அறம் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தம்பி பிராகிருத மொழி. இப்ப அசோகரை பத்தி கொடுத்திருக்காங்க. இல்ல ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்கு. ஏன்னா அசோகரை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கு. இது வந்து தெளிந்து தெரிவோம். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 30-40 கேள்வி எடுத்துடலாம். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் தான் அசோகர். இவருடைய ஆட்சியில தான் புத்த மதம் ஆசியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பரவனது. கலிங்க போருக்கு பின்னாடி பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுக்கிறத கைவிட்டாரு. இப்ப இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, பண்டைய இந்திய அரசர்கள பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர். அது வந்து காமனா எல்லா அரசர்களையுமே சொல்றதுதான். ஆனா யாருடைய ஆட்சியில தான் புத்த மதம், அதாவது புத்த மதம் வந்து ஆசியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பரவனது? எந்த அரசருடைய ஆட்சியில புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதாவது இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்ட அரசர் யாருன்னு கேட்கலாம். அதாவது வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி போர் செய்யறத கைவிட்டவர் அப்படிங்கிற ஒரு புகழுக்கு உரியவர் அசோகர். அதற்கு பிறகு புத்த சமயத்தை ஃபர்ஸ்ட் வந்து புத்த மதம் ஆசியம் முழுக்க பரவறதுக்கு இவர்தான் உதவினாரு. அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதி ஆர்வம் பரப்புறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியா விளங்கினது. பாருங்க, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னு கேட்டா அது அசோகர் தான். உலகிலேயே முதலா விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைச்சு தந்தவரும் இவர் தான். இப்ப இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கான வெட்டனரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபர்ஸ்ட் அமைச்சவர் இவர் தான். யாரு? அசோகர் தான். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நம்முடைய தேசிய கொடியில இடம்பெற்றிருக்கக்கூடிய 24 ஆரக்கால் சக்கரம், தேசிய கொடியில நடுவுல பாருங்க ஒரு ப்ளூ கலர்ல 24 கோடுகள் போட்ட ஒரு சக்கரம் இருக்கும். இந்த சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் அப்படிங்கிற அந்த கற்றூன்ல இருந்துதான், அதுல இருந்த முத்திரையில இருந்து பெறப்பட்டதுதான் இந்த 24 ஆரக்கால் சக்கரம். இதுல இருந்து அசோகருடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவருடைய இத்தகைய சிறப்பு கொண்ட அரசர் குறித்த எந்த ஒரு தகவலுமே வரலாற்று பக்கங்கள்ல 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இடம்பெறவே இல்லை. இவ்வளவு சிறப்பான ஒரு அரசர், ஆனா இவரை பத்தி எந்த ஒரு குறிப்புகளுமே 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இடம்பெறாம தான் இருந்தது. ஆனா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சர், அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவங்க எல்லாருமே வரலாற்று ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்ச வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகருடைய சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தது. யார் யாரு? ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சர், அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்த 4 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் அடிப்படையில சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரிச்சு நூலா வெளியிட்டாரு. மேல இந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் தான் வந்து அசோகர் குறித்து ஃபுல்லா வந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணாங்க தனித்தனியா. இவங்க கலெக்ட் பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்தி அதன் அடிப்படையில சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து ஒரு தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டாரு. அந்த நூலுடைய பேர் தான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலம்
அசோகருடைய பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொண்டு வந்தாங்க. இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலேயோ சாரநாத் கற்றூன்லயோ காணப்படுது. இது அசோகருடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்லுது. ஓகேங்களா? சாஞ்சி ஸ்தூபி இதுதான், சாரநாத் தூண் இது. நமக்கு இந்த ஆரக்கால் சக்கரம் பாருங்க, நடுவுல இருக்க சிங்கத்து கால் கிட்ட 2 காலுக்கு இடையில 24. ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ், முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ், தம்மா தர்மா, தம்மா தர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நினைவு சின்னம் மோனுமெண்ட், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன். புக் பேக்ல பாத்தீங்கன்னா சரியானபடி தேர்ந்தெடுத்து எழுதுக. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை, தன்னுடைய உணவை சேகரித்துக்கு வேட்டையாடுதான் பயன்படுத்தலாம். கூற்று காரணம், இப்பெல்லாம் டிஎன்பிசியா இருந்தாலும் சரி, டெட்டா இருந்தாலும் சரி, அதிகப்படியான வினாக்கள் கூற்று காரணத்தில் தான் கேட்கப்படுது. கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக, சரியான விடையை குறியிட்டு காட்டு. கூற்று: பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். ஆமா. காரணம், குகைகள்ல பழைய கற்கால மனிதன் தங்கி இருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால அறிந்து அவனுக்கு உணர்த்தினாங்க. கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. நெடில் ஆதா ஆன்சர். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இந்த கூற்று உடன் தொடர்புடையது அருங்காட்சியகங்கள். ஏன்னா அந்த பழங்கால பொருட்கள் அருங்காட்சியகத்துல தான் மக்கள் பார்க்கக்கூடிய விதத்துல வச்சிருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் கற்கருவிகள், பாறை ஓவியங்கள் குகை சுவர்கள்ல, செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். பூனை முதல்ல பழக்கப்படுத்தப்பட்டு விலங்குங்கிறது தப்பு. ஏன்னா நாய்களை தான் முதல்ல பழக்கப்படுத்தினாங்க. ஓகேங்களா? மற்ற தொடர்கள்ல இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. ரெண்டுமே சரிதானே? பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இதுல பாத்தீங்கன்னா பல வண்ணங்கள்ல ஓவியங்கள் வரையப்பட்டது கரெக்ட். பழங்கால மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு எடுத்து சொல்றதுக்காகலாம் அதை வரையல. ஓகேங்களா? அதை அப்படி குறிப்பிடல. அவங்க ஒரு சும்மா ஒரு அனுமானமா தான் சொன்னாங்க. மேபி மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை வரைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பழைய கற்கால மனிதன் கோடிட்டிடம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுக்கள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்துல 24 ஆரக்கால்கள் உள்ளன. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சரி, இது பாருங்க, புக்குக்குள்ள கொடுக்கவே இல்லை. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. மேல இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கவனிக்கலாம். ஆனா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அதுவும் சரி. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. புத்த சமயமா பரவனது? என்ன சமயம் பரவனது? பல்வேறு பகுதிகளுக்கு பரவனது புத்த மதம் தான். புத்த மதம் தான் பரவனது. புத்த சமயம் நாடு முழுவதும் பரவனது. சரிதான், நம்ம தப்பு போட்டிருக்கோம். சரிதான். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பு தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரிரு வார்த்தைகள். இது எல்லாமே நம்ம ஃபுல்லாவே பின்னாடி கொடுத்துருக்குறோம். இது டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெசனுக்கு 100 வினாக்கள். இல்ல ஏதாவது விடுபட்டு இருந்தது அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இது நீங்க ஒரு டைம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறோம்.
அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே யூனிட்டுக்கு இந்த ஒரு பாடத்துக்கு மட்டும் 100 வினாக்கள் இருக்கு. பார்ட் 1ல 50 வினாக்கள் இருக்கும், பார்ட் 2ல 50 வினாக்கள் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, இல்ல 100 வினாக்கள் கேட்க என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அதுல கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் அவ்வளவு முக்கியமான வினாக்கள். அதனால ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவையும் பாருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்களுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பிளேலிஸ்டும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதே போல அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். வேற என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும், எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.